வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிவுலோயா குடியேற்ற திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுங்கணியில் கண்டன போராட்டம். திருகோணமலை புத்தவிகாரை விவகாரம் பிக்குகள் உள்ளிட்டோருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் போராட்டம் 8வது நாளாக தொடர்கிறது. அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரம். ராணுவ வாகனம் மோதி முதியவர் பலி. கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழாவில் அரசியல் வேண்டாம், மீனவர்கள் சங்கம் வலியுறுத்தியது. தொடர்பென விரிவான செய்திகள். கிவுலோயா நீர்த்தேக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நெடுங்கணி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்றிருந்தனர். இந்த போராட்டத்திற்கு இடையே இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு கோரி நெடுங்கணி பிரதேச செயலாளரை சந்தித்து பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மகஜர் ஒன்றை கையளித்தார். கிவுலோயா திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், இது சிறிய போராட்டமே, எனினும் அரசாங்கம் இந்த திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்தால் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இதன் போது சாணக்கியன் நெடுங்கணி பிரதேச செயலாளரிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த எதிர்ப்பு குரலை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு நெடுங்கணி பிரதேச செயலாளரிடம் இதன் போது மேலும் வலியுறுத்தப்பட்டது. பொருளாதார நெருக்கடி காரணமாக 2023ஆம் ஆண்டில் இடைநிறுத்தப்பட்ட கிவுலோயா அபிவிருத்தி திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் 23,465 மில்லியனாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி 2026 முதல் 2031ஆம் ஆண்டிற்குள் பணிகளை முடிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. திருகோணமலை பகுதியில் புத்த சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பலாங்கொடை கஸ்பதேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உள்ள விகாரையொன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்த சிலையொன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் திகதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது. எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் போலீசாருடன் முரண்பாடு செய்துள்ளது. இந்த நிலையில் புத்த சிலை அகற்ற முயற்சித்த போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன் போது குறித்த குழுவினரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 9ஆம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமையால் இன்று முற்பகல் முதல் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினருடன் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இன்று 8வது நாளாக தொடர்கிறது. பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்குமாறு கோரி அவர்கள் அண்மையில் சத்தியாகிரகம் ஒன்றை ஆரம்பித்திருந்ததுடன் பின்னர் அது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டமாக தீவிரப்படுத்தப்பட்டது. அவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு நாளை ஜனாதிபதியுடன் சந்திப்பு ஒன்றிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் கூறுகின்றது. எவ்வாறாயினும் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க அதிகாரிகள் தவறியமையினால் இன்று இவ்வாறானதொரு போராட்டத்தை முன்னெடுப்பதாக அந்த சங்கத்தின் விராஜ் மனரங்க தெரிவித்தார். இதேவேளை சர்வஜன அதிகார கட்சியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் திலித் தேவீர உள்ளிட்ட அக்கட்சியின் பிரதிநிதிகள் சிலர் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்களை சந்திக்க சென்றிருந்தனர். இதனிடையே பத்திரமுள்ள இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சிற்கும் முன்னாள் கல்வியியல் பட்டதாரிகள் ஒன்றியத்தினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது.
அரச பல்கலைக்கழகங்கள் கல்வியியல் பட்டம் பெற்றவர்களை உடனடியாக ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கோரிய இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக இவ்வமைப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே கல்வித்துறையில் 43,000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்ற போதிலும் அதனை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தில் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கை இன்று காலை முதல் தீவிரப்படுத்தப்பட்டிருந்ததாக இந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 8 மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தமது கோரிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சு சாதகமான தீர்வுகளை வழங்க தவறியதால் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக இந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. வைத்தியசாலைகளில் இல்லாத மருந்து வகைகள் மற்றும் உபகரணங்களை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரை துண்டுகள் வழங்குவதை நிறுத்துதல், வைத்தியசாலைகளில் மேற்கொள்ள முடியாத ஆய்வக பரிசோதனைகளை வெளியில் செய்து கொள்ளுமாறு நோயாளிகளுக்கு பரிந்துரைத்தலை தடுத்தல், அரசியல் குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் தன்னார்வமாக பங்கேற்பதில் இருந்து விலகுதல், தேவையான எண்ணிக்கையிலான வைத்தியர்கள் இன்றி வைத்தியசாலை கட்டமைப்பில் புதிதாக திறக்கப்படும் நோயாளர் விடுதிகள் மற்றும் அலகுகள் வைத்தியர்களை நியமிப்பதை தடுத்தல், நோயாளர்களின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமையை பேண தேவையான போதிய வசதிகள் மற்றும் உதவியாளர்கள் இன்றி நோயாளர்களை பரிசோதிப்பதில் இருந்து விலகுதல், நிபுணத்துவ வைத்தியர்கள் தாங்கள் நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலையில் மாத்திரம் சேவையாற்றுவதுடன் நிபுணத்துவ வைத்தியர்கள் இல்லாத ஏனைய வைத்தியசாலைகளுக்கு சென்று மேலதிக கடமையை ஆற்றுவதில் இருந்து விலகுதல் போன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகி தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்துவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பல கோரிக்கைகளை முன்னெடுத்து கடந்த 26ஆம் திகதி நாடு தழுவிய ரீதியில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இதன் போது சுகாதார அமைச்சுக்கு தீர்வுகளை முன்வைக்க 48 மணி நேர அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சின் தரப்பில் இருந்து சாதகமான பதில் எவையும் கிடைக்கவில்லை என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து கடந்த 31ஆம் திகதி கூடிய சங்கத்தில் நிறைவேற்று குழு கூட்டத்தில் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளினை தீவிரப்படுத்த ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் இராணுவ வாகனம் மோதி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது. துவிச்சக்கர வண்டியில் பயணித்த குறித்த முதியவர் வீதியை கடக்க முயன்ற போது அவர் மீது இராணுவ வாகனம் மோதியதினாலேயே இந்த விபத்து சம்பவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் நவரட்னம் என்பவரே உயிரிழந்தார். வாகனத்தை செலுத்திய பெண் சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சடலம் உடற்கூறு பரிசோதனைகளுக்காக தெல்லிப்பளை வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இராணுவ போலீசார் மற்றும் பலாலி போலீஸ் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவை அரசியல் மயமாக வேண்டாம் என வடமாகாண மீனவர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளன. வடமாகாண கடற்தொழில் இணையத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய உறுப்பினருமான அன்னலிங்கம் அன்னராசா இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். கச்சத்தீவு வருடாந்த திருவிழா எதிர்வரும் 27 மற்றும் 28ஆம் திகதி இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக கச்சத்தீவில் வரும் இந்திய மீனவர்கள் அங்கு இலங்கை இந்திய மீனவ விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அதனை யாத்திரை தளமாக மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய சட்டசபை தேர்தல் அண்மையில் வரவுள்ளதால் நீண்ட காலமாக நிலவி வரும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைகளையும் தேர்தலில் பேசுபொருளாக மாறியுள்ளது. எனவே இதன் அடிப்படையில் இங்கு நடைபெறவுள்ள கச்சத்தீவு திருவிழாவை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசாங்கம் மற்றும் மீனவர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக அன்னலிங்கம் அன்னராசா குறிப்பிட்டுள்ளார். உலகின் உயரிய இசை விருதாக கருதப்படும் கிராமி விருதினை திபெத்திய ஆன்மீக தலைவர் தலை லாமா முதல் முறையாக வென்றெடுத்தார். தலை லாமாவின் மெடிடேஷன்ஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் த தலை லாமா என்ற ஆல்பத்திற்கான சிறந்த ஒலி புத்தகம், கதை சொல்லும் மற்றும் விவரிப்பு பிரிவில் இந்த விருது வழங்கப்பட்டது.
இந்த துறையில் தலைலாமாவுடன் பல பிரபலங்கள் போட்டியிட்டிருந்தனர். குறிப்பாக கிராமி விருது விழாவை தொகுத்து வழங்கிய நகைச்சுவை நடிகர் ரோபர்ட் நோவா, அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதியரசர் கொட்னி பிரவுன் ஜாக்சன், மில்லி வெனிலியின் பாப் மோர்வன் ஆகிய அனைவரையும் பின்னுக்கு தள்ளி தலாய் லாமா இந்த விருதினை தட்டிச் சென்றார். இந்த ஆல்பம் வெறுமனே பேசும் ஒளி புத்தகம் மட்டுமல்ல, இதில் இந்திய செவ்விந்திய இசை மற்றும் தியானம் தொடர்பான கருத்துக்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் பிரபல சரோத் இசைக்கலைஞர் அம்ஜத் அலிகான் மற்றும் அவரது மகன்கள் அமன் அலி பாங்காஷ், அயன் அலி பாங்காஷ் ஆகியோரின் இசை பங்களிப்பு இதில் முக்கியமானது. மன அமைதி, நல்லிணக்கம், ஆரோக்கியம் மற்றும் உலகளாவிய அன்பு ஆகியவற்றை மையக்கருவாக கொண்டு இது உருவாக்கப்பட்டது. ரூஃபஸ் வைன்ரைட், மேகி ரோஜர்ஸ் மற்றும் ஆண்ட்ரோடே போன்ற சர்வதேச கலைஞர்களும் இதில் பங்கேற்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிவுலோயா குடியேற்ற திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுங்கணியில் கண்டன போராட்டம். திருகோணமலை புத்தவிகாரை விவகாரம், பிக்குகள் உள்ளிட்டோருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் போராட்டம் 8வது நாளாக தொடர்கிறது. அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரம். ராணுவ வாகனம் மோதி முதியவர் பலி. கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழாவில் அரசியல் வேண்டாம், மீனவர்கள் சங்கம் வலியுறுத்தியது. இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.